வந்து ஹாய் இதில் டியர்ஸ், வெல்கம் டு தாரா ஸ்பைசி டைரிஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த எல்லோ அலமெண்டா வந்து ரீபாட்டிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். இதை வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு, கொடி மேலெல்லாம் ஓடிட்டு அப்படியே வந்து வாட ஆரம்பிச்சிச்சு இந்த வெயிலுக்கு. சரி, அதை வந்து ரீபாட்டிங் பண்ணிட்டு அதுக்கு உண்டான பிளானட் பூஸ்டர் ஊற்றினா நல்லா வந்து க்ரோத் இன்னுமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசை. இது வந்து 1.5 வருஷமா வச்சிருக்கேன். இப்பதான் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து அது இதுன்னு ஊத்தி தளஞ்சு மேலே ஏறி போயிட்டுருக்கு. அப்புறம் நம்மளோட புது கிச்சன்ல வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கோம் இல்லையா? அதுக்காக வந்து நம்ம வந்து இந்த கிளாஸ் கண்டெய்னர் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இதோட பிரைஸ் வந்து ரூ. 450 நெனைக்கிறேன். மொத்தம் 6 கண்டெய்னர் தான் ஆர்டர் போட்டேன். ஏன்னா ரூ. 100 ரூ. 200 காசு கம்மியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நம்ம வந்து உடனே தூக்கி போட்டதில்ல. அதனால ஃபர்ஸ்ட்டு கிளாஸ் கண்டெய்னர் நல்லா குவாலிட்டியாவே வந்து பார்த்து வாங்கிட்டேன். சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாரி கிளாஸ் கண்டெய்னர்லாம் வாங்கி யூஸ் பண்றேன். நான் வந்து கையில தூக்கும்போதே என்ன ஒரு ஆனந்தம் அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு கண்டெய்னர்ஸ் எல்லாமே. ஆனா வந்து அந்த மூடிக்குள்ள குடுத்துருக்கிறது வந்து அந்த பிளாஸ்டிக். அது வந்து கிளாஸ் கிடையாது. அப்புறம் அந்த இது வந்து 300 எம்எல் கண்டெய்னர். அது வந்து செக் பண்ணி பார்த்தேன். நல்லா வந்து 300 பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 200 எம்எல் தான் பிடிக்குது. ஓகே இப்போ தான். வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரோஸ் ஃபெர்டிலைசர்ஸ் தான் வந்து செடிக்கு ரோஜா செடிக்கு குடுக்க போறேன். இது வந்து 15 டேஸ் ஒன்ஸ் குடுக்கணும். இது வந்து லிட்டர் வந்து 1 லிட்டருக்கு 1 எம்எல் குடுக்கணுமா? நான் வந்து இது ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணி வாங்குனேன். ஆனா வந்து அதுக்கப்புறம் நெறைய கால்சியம், ஹியூமிக் அப்படின்னு சொல்லி நெறைய ஃபெர்டிலைசர்ஸ்லாம் வச்சிருக்கேன். ஒரே ஃபெர்டிலைசர்ஸ தொடர்ந்து குடுக்கறத விட, மாத்தி மாத்தி குடுத்தோம் அப்படின்னா, ரோஸ் செடியோட குரோத் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு இந்த சம்மர்லேருந்து ஒழுங்காவே ஃபெர்டிலைசர்ஸ் குடுக்காம போய், ஒரு மாரி இந்த மொட்டுக்கள்லாம் ஒரு மாரி கருக ஆரம்பிச்சுச்சு. ஸோ, அதனால இன்னைக்கு வந்து காலையில இந்த வெயில் காலத்துல ஒரு 7 மணி அந்த ரேஞ்சிலலாம் குடுக்கணும். நான் இப்போ குடுக்க போறது மணி 9 மணி. இந்த டைம்லலாம் குடுக்கக்கூடாது. இருந்தாலும் லிக்விடா தானே ஊத்துறோம். ஸ்ப்ரே பண்ணா தான் அஃபெக்ட் ஆகும் செடிக்கு அந்த வெயில்னால. லிக்விடா தான் ஊத்துறோம். அதனால ஒண்ணும் பண்ணாதுன்னு நெனைக்கிறேன். அ ஓகேவா? இது வந்து 10 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். 10 லிட்டர் தண்ணிக்கு 10 எம்எல் வந்து ஊத்தணும். எனக்கு வந்து அளவு தெரியல அப்படிங்கிறதுனால நான் அப்படியே வந்து கண்டிப்பா ஊத்துறேன். நீங்க வந்து ஒரு சிரஞ்சியோ இல்ல வந்து ஏதாவது அந்த பேபிஸ்க்குலாம் அளவு டானிக் குடுப்போம்ல, அந்த அத ஏன்னா வந்து எக்ஸ்ட்ரா போச்சுன்னா கருகிரும் செடி. அதனால தான் சொல்றேன். ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து ரோஸ் செடிக்கு உரம் குடுக்குறப்ப கேர்ஃபுல்லா வந்து குடுக்கணும். ஏனோ தானோன்னு நம்ம நெறையா போட்டோம் அப்படின்னா, செடி கருகிரும். இந்த மாரி நல்லா ஆத்திட்டு என்ட்ட வந்து ஒரு 80 செடி பக்கமா இருக்கறனால நான் இவ்வளோ தண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு கம்மியா செடி இருந்துச்சுன்னா, கம்மியான இதிலயே ஊத்திக்கோங்க. இப்ப வந்து ஒரு செடிக்கு நான் எவ்வளோ ஊத்த போறேன் அப்படின்னா, 2 நாள் முன்னாடி தான் தண்ணி என்னன்னு தெரியல, ஒரு மாரி செடியெல்லாம் வந்து வாடுது. இங்க பாருங்க மொட்டெல்லாம் அப்படியே இந்த இது பண்ணுது இந்த பூ. இந்த பூ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. வந்து இது வந்து 1 லிட்டர் டப்பா. இதில் வந்து 3 செடி வச்சுருக்கேன். ஒவ்வொரு செடிக்கும் வந்து ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் 3 செடி வச்சுருக்கேன். அதனால் ஒரு இதுக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா ஃபுல்லாக ஊற்றிக்கிறேன். பெஸ்டிசைடு ஸ்ப்ரே பண்ணுவேன். இன்னும் ஒரு 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 வாரம் கழித்து ஸ்ப்ரே மூலயமா கொடுக்கறது இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதெல்லாம் ப்ரூனிங் பண்ணி போடணும். இந்த பூவெல்லாம் ஃபுல்லாக ப்ரூனிங் பண்ணி விட்டுருந்தோம். 2 நாளாக வந்து கட் பண்ணாமல் விட்டதுனால இப்படி ஆயிடுச்சு. ப்ரூனிங் பண்ணி விட்டோம்னா நிறைய வந்து மொட்டுக்கள் வைக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் அது வந்து எப்படி இருக்குன்ட்டு. இந்த வெயிலுக்கு தாங்க முடியாமல் இந்த மொட்டு கூட அப்படியே வந்து கருகிடுச்சு. இது எல்லாமே மொட்டுக்கருகள் தான். கட் பண்ண மனசு தான் வராது. இந்த ரோஸ் வாசம் எவ்வளோ அழகாக இருக்கா வாசம். இது வந்து ப்ளூ மூன். எல்லாம் மொட்டெல்லாம் கட் பண்ணி விட்டணும். ஃபுல்லாக ப்ரூனிங் பண்ணி விட்டோம்னா அடுத்து தலையிறது. இது இப்போ ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்துருக்கனால நல்லா வந்து பூ வைக்கும். வந்து கட் பண்ண மனசே வராது பூ. பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்துங்க.
இந்த ரோஸ் வந்து அழகா இருக்கு. இது வந்து ஏதோ சென்ட் தயாரிக்கிறதாம். இந்த ரோஸ் எல்லாமே வந்து கட் பண்ணிட்டு இப்போ மொட்டெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ வந்து கன்றாவியாக இருக்குன்ட்டு. இந்தா மொட்டு பார்த்தீங்களா எவ்வளோ கருகலாக இருக்குது. இது பாருங்க எவ்வளோ மொட்டு கருகலாக இருக்குன்ட்டு. இதெல்லாம் ஃபுல்லாகவே இதாகிடுச்சு. இதெல்லாம் வந்து ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்தானா வந்து நல்லா எல்லாம் த்ரிப்ஸ் அட்டாக்கு. இப்படியே விட்டோம்னா செடியெல்லாம் காஞ்சு போயிடும். இந்த மாதிரி வெயிலில் நிறைய தண்ணிகள் வந்து செடிக்கு வந்து தேவையா. அப்போ வந்து இந்த இலைத்தலைகள்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி மண்ணுக்கு மேலே போட்டு விட்டோம் அப்படின்னா செடிங்களுக்கு உரமாய்க்கும், அந்த ஈரப்பதம் வந்து தக்க வைக்கும். அது மாதிரி பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்து எல்லா செடிகளுக்கும் போடணும். ஏன்னா வெயிலே இருக்கிறனால ரோஜா செடிகள் எல்லாமே வந்து வாடுது. 2 நாளைக்கு ஒருக்கா தண்ணி விடலைன்னா ஒரு மாதிரி வாடுது பாருங்கள். இதுக்கெல்லாம் போடணும். காலையிலேயே இந்த ரோஜா செடிக்கெல்லாம் ஃபெர்டிலைசர்ஸ்லாம் குடுத்துட்டு, ஒரு 4 மணி போல திண்டுக்கல் டிமார்ட் போயிட்டு தேவையான பொருட்கள்லாம் வந்து கிச்சனுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோமா, அது வந்து நான் வந்து கொடுத்துருந்த ஒரு 10 பொருள் தான் எழுதியிருந்தேன். ஆனா வந்து வாங்கிட்டு வரும்போது ஒரு 20, 30 பொருளா வாங்கிட்டேன். அது வந்து என்னென்னன்னா, அப்புறம் இந்த கிளாஸ் கண்டெய்னர் வந்து ₹99 தான். ஆனா வந்து சூப்பரா இருந்துச்சு குவாலிட்டி. அப்புறம் இதெல்லாம் வாங்கிட்டு தேவையான பொருள் ஒரு 4 பொருள் எடுக்கலான்னு போனேன். ஆனா இவ்ளோ வந்துருந்துச்சு. ஆனா வந்து வேஸ்ட்டா எந்த பொருளுமே நான் எடுக்கல. சமைக்கிற மாரி பொருள் தான் நெறையா வாங்கியிருந்தேன். இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த டிமார்ட்ல வாங்குனது. இது வந்து மீஷோல வாங்குனது. இது வந்து நான் இப்ப வந்து கிராசரிஸ் தான் ஃபில் பண்ண போறேன். முந்திரியெல்லாம் ஆல்ரெடி ஒரு 10 டேஸ் முன்னாடி டிமார்ட் போயிருந்தப்ப வாங்கிட்டு வந்தது. இப்ப வந்து எல்லாத்தையும் ஃபுல் பண்ணி அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எவ்ளோ சூப்பரா இருக்கு. அடடா! நம்ம கிச்சனா இது அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த மாரி கிளாஸ் கண்டெய்னர் வாங்கி யூஸ் பண்றபோது நல்லா வந்து ஒரு அட்ராக்டிவா இருக்கு. அப்படியே அங்கங்க வந்து வண்ணமயமான பொருட்கள்லாம் வந்து தெரியுது இல்லையா? அப்புறம் அந்த மிச்சம் மீதி இருக்க பொருள்லாம் எடுத்து அந்த பாக்ஸ்க்குள்ள போட்டு வச்சுட்டேன். வாளிக்குள்ள போட்டு வச்சுட்டா, அது பாட்டுக்கு நம்ம தேவையானப்ப எடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் நான் கண்டெய்னர் வாங்கணும் அப்படின்னா, வந்து ஒரு வீடு ஃபுல்லா கண்டெய்னரா தான் இருக்கும். ஸோ, அதனால வந்து இதெல்லாம் வந்து பார்த்து எடுத்து வாளிக்குள்ள வச்சு எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் என்ன இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, அப்புறம் வீடே ஒரு குப்பமயமா இருந்துச்சு. அதையும் எடுத்து வச்சு, கூட்டி எல்லாம் சுத்தம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த டிமார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்த அந்த பாப்கார்னுக்கு செய்ற வந்து வாங்கிட்டு வந்தேன்னா, பட்டரும் இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன்னா, அந்த பட்டரை வச்சு பட்டர் பாப்கார்ன் செய்யலான்னு சொல்லி தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா வந்து சூப்பரா வந்துருந்துச்சு. ஆனா நான் என்ன ஒரு ஓரளவுக்கு லோ ஃப்ளேம்ல வைக்கணுமா என்னன்னு தெரியல. நான் கொஞ்சம் ஸ்பீட்ல வச்சுட்டேன். அது ஒரு மாரி அடியில கருகுனாப்படி ஆயிப்போச்சு. ஆனா வந்து அல்டிமேட்டா இருந்துச்சு பாப்கார்னு. சூப்பரா இருந்துச்சு. சரி, வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நாளைக்கு இன்னொரு விலாக்ல பார்க்கலாம். டாடா, பை பாய்.